Guys and girls, welcome to Crafty, and thank you so much for your wonderful support for this channel. So today, ஆக்சுவலாக இந்த டேங்க் வந்து நம்ம ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் 4 months கிட்ட ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏற்கனவே நம்ம ஷ்ரிம்ப்ஸ் இந்த டேங்க்கில் வந்து விட்டுருந்தோம். இந்த மோஸ் வளர்கிறது வரைக்கும் நம்ம வந்து எந்த ஃபிஷ்ஷுமே விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் வந்து நம்ம மோஸ் வளர்றதுக்கு முன்னாடி ஃபிஷ் விடலைனாக்கா, ஆக்சுவலாக மோஸை வந்து பேஸ்ட் பண்ணி வச்ச உடனேயே ஒரு 2-3 டேஸில் அதில் இருந்த ஃபிஷ் எல்லாமே போய் அந்த மோஸ் எல்லாமே சாப்பிட்டுச்சு. அதனால தான் வந்து ஃபிஷ்ஷஸ் விடலை 4 months-ஆக. வெறும் ஷ்ரிம்ப் மட்டும் விட்டுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அந்த கேப்ஸில் இருக்க ஆல்கி எல்லாம் அது கொஞ்சம் சாப்பிட்டு அது வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கும் டேங்க்கை. இப்போ வந்து அந்த டேங்க் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கிளச்சி விடணும். ஏன்னா அந்த சாண்ட் மேலே நிறையா டஸ்ட்டு வந்து படிஞ்சிருக்கும். டஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ நம்ம ஷ்ரிம்ப்புக்கு வந்து பெருசாக ஃபுட்டு எதுவுமே போடாட்டினாலும் அதுக்கிட்டேருந்து வெளியில் வர்ற வந்து அந்த வேஸ்ட் எல்லாமே வந்து அந்த சாண்டு மேலே தான் படிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளச்சி விட்ட டஸ்ட் எல்லாமே பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டோன் மேலேயும் இந்த ட்ரிஃப்ட்வுட் மேலேயும் படிஞ்சிருக்கும். அது எல்லாமே ப்ளோ பண்ணி விட்டோம்னாக்கா, இப்போ வந்து அந்த ஃபில்டர் வந்து ஆல்மோஸ்ட் ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே அந்த ஃபில்ட்ரு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் ஃபில்ட்ரை வந்து ஆக்சுவலாக கலட்டி க்ளீன் பண்ணல. ஏன்னாக்கா அதில் ஒன்றும் பெருசாக டஸ்ட்டு இருக்காது. அதனால் நான் அந்த ஃபில்ட்ரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே அந்த வாட்டர்லேயே கொஞ்சம் டஸ்ட்டு உள்ளே இருக்கும். அதை மட்டும் நான் வந்து கொஞ்சம் சக் பண்ணி வெளில எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஃபில்ட்ரை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து மறுபடியும் வந்து உள்ளேயே வந்து ஃபிட் பண்ணி பேஸ்ட் பண்ணி விட்டுறலாம் நம்ம. ஸோ இதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த வாட்டரை இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட்டு க்ளீன் ஆகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸாவது ஆகும் எப்படியும். அந்த 2 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் மத்தியானம் ஆக்சுவலாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை ஒரு ஈவினிங் ஆயிரும் அநேகமாக. அந்த ஈவினிங்க்கு அப்புறமா வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து உள்ளே விடுவோம். நான் பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி இப்போ பிளான்டட் டேங்க்கில் வந்து பெரிய ஃபிஷ் எதுவுமே போட மாட்டோம். ரீசன் என்னென்னாக்கா, அந்த பெரிய ஃபிஷ் எல்லாமே வந்து இந்த பிளான்ட்ஸை ஃபுல்லாமே கலைச்சி விட்டுரும். லாஸ்ட் டைம் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் ஆச்சு. அதனால் இந்த தடவை வந்து நான் ஒரு 3 டைப் ஆஃப் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் தான் வாங்கியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு கொஞ்சம் ரெட் கலர் பிளான்ட்டும், அப்புறம் வந்து இந்த நியான் டெட்ராஸ், அப்புறம் ரம்மினோஸ் டெட்ரா, அப்புறம் வந்து இன்னும் ஒரு டெட்ரா வெரைட்டி. அதோட நேம் என்னென்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 3 ஃபிஷ்ஷுமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளான்ட்ஸை வந்து பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. அதே சமயத்தில் உங்களுக்கு டேங்க்குக்கு வந்து ஆப்டான ஒரு ஃபிஷ்ஷஸ். ஆனால் கொஞ்சம் கேர் எடுத்து இதை பார்த்துக்கணும், இல்லைன்னா டெட் ஆகிரும். நீங்கள் வாட்டர் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஓவர் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டர் கண்டென்ட்டை அப்படியே நீங்கள் விட்டு வச்சு அதிலே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தா மட்டுமே தான் இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் வந்து பாதுகாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து மங்கலாக தெரியும். காரணம் என்னென்னாக்கா, அது ஃபுல்லாமே இந்த டஸ்ட்டை கலைச்சி விட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த மேலே ஹேங் பண்ணி விட்ருவோம். அது வந்து ஈவினிங் வரைக்கும் அது அந்த வாட்டர் லெவல்லே இருக்கட்டும். ஈவினிங்காக வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம டேங்க்குள்ளே நம்ம விடலாம். வந்து இந்த சென்டரில் மாட்டேங்க. நல்லா ஓப்பன், அந்த பக்கம் மாட்டேன், ஓப்பன் இருக்க மாதிரி. ரிலீஸ். பாடா பசியில் இருக்காங்க, எங்களுக்கு இமிடியேட்டாக ஃபுட்டு போடணும். இந்த என் பேக்குள்ளே ஃபுட்டு இருக்கட்டும் அப்படியே.
பியூட்டி பாருங்கள் வெளில இருந்து கத்திக்கிட்டு இருக்கான். கதவை திறந்து விடணுமா அவனுக்கு? சரி ஒரு சில கதவை திறந்து விட்டுலாம். And guys and girls, thank you so much for your support, and don't forget to subscribe to our channel, and please share with your friends. Thank you.